முட்டாள்தனமா தனியா வந்து மாட்டிக்கிட்டியடா. கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கலா தான் வரும். எப்படி இருந்ததா? நீங்க படம் பாத்தீங்களா இல்லையா? அப்புறம் எப்படி கேக்குறீங்க? படம் பட்டை கலப்புது, தலை வேற லெவல்ல. இந்த மாதிரி தான் நான் பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்ப நான் தலைய பயங்கர காமன் ஏங்க அதுதாங்க ஹைலைட். அந்த சீனை அப்படி காமிச்சதான் ஹைலைட். சூப்பரா எடுத்திருக்கிறாங்க. படம் நல்லா இருக்குது. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. என்னங்க நீங்க படம் பார்த்துட்டு நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். மாசா இருக்கும்னு நினைச்சா அதே மாதிரி சூப்பரா இருக்கு. எனக்கு இது ரொம்ப புதுசா இருந்துச்சு. விண்டேஜ் லுக் எல்லாமே இதுல ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. அதுதான் இதோட மாஸ் பயங்கரமா இருந்தது. படம் பார்த்துருந்தீங்கன்னா அப்படி கேட்க மாட்டீங்க. அதுதான் வேற லெவலு. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இருந்தாலும் நம்ம படம் இது 4-5 டைம் பாக்குறோம். சூப்பர், அதுதான் சூப்பர். சூப்பரா இருந்தது. சகலகலாவல் பாட்டு போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. நல்லா அருமையா இருந்தது, சூப்பரா இருந்தது. வேற 10க்கு 10. ஆமா 10க்கு 10 தான். தலை ஃபேனுங்க, மிகப்பெரிய ஃபேனுங்க. நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. மூவி எந்த மாதிரி மூவ் பண்ணிருக்காங்க? இது ஆக்ஷன் ஃபிலிம் தான். உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்துல. நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாம் ஜீப் பிரகாஷ் எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணிருக்காங்க. அஜித் சார் திஸ் அந்த காம்போ நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். என் ஃபேவரட் சீனா அர்ஜுன் தாஸோட அந்த சுல்தான் சாங் தான். அதுவே மாசாதான் நாடுனாங்க. அதுலயும் அஜித் வந்ததும் அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சுல, நல்ல ஒரு ஸ்டெப் போட்டாங்க. அது மைல்டு. ஆனா தியேட்டர்ல தான் யாரும் கத்தல. நாங்க போன இதுல வந்துட்டு அவ்வளவா யாரும் கத்தல. நாங்க மட்டும் தான் கத்திட்டு இருந்தோம். அது கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. கொல்லா மாஸ் சூப்பரா இருந்தது. அஜித் சாருக்கு இந்த மூவி எந்த மாதிரி ஜோனல் எடுத்திருக்காங்க? அவர் வந்துட்டு கேங்ஸ்டர், பக்கா கேங்ஸ்டர். சூப்பரா இருந்தது பார்க்கவே. சிம்ரனா எனக்கு அவ்வளவா பிடிக்காது. எனக்கு அஜித் மாஸ். அஜித் சார் திரிஷா அந்த காம்போ அதுதான் சொன்னேன். அர்ஜுன் தாஸே மாஸ் தான். அவருக்கு எதுக்கு மாஸ் டைலாக்? சூப்பரா தான் இருந்துச்சு. அழகா தான் இருந்தாங்க. லாஸ்ட் மூவியை சிங்க் பண்ற மாதிரி இந்த மூவி இருக்கு. அது உங்களுக்கு எப்படி இருக்கு? லைட்டா அப்படிதான் இருக்கு. ஆனா எனக்கு வந்து விடாமுயற்சி தான் கொஞ்சம் அவங்க ரொமான்ஸ் பிடிக்கும். இதுல அவ்வளோக்கா ஒண்ணுமே இல்லை. எல்லாம் கத்திட்டு தான் இருந்தாங்க. ப்ரோ படம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. பெஸ்ட் ஃபேன் பாய் சம்பவம் ப்ரோ. சீன் பை சீன் எவ்ரி 10 நிமிஷம்லாம் வந்து பார்த்தோம்னா படம் வந்து என்கேஜ்மெண்ட்டாக போகுது. 10 செகண்ட்ஸ் இன்னும் வந்து பார்த்தோன்னா கூஸ் பம்ஸாக போகுது. அதேதான் ஷூட்டிங் ஷவுட்டிங் அதிலே தான் முடிஞ்சிருக்கு. கடைசியில ஷூட்டிங்லேயே தான் முடிஞ்சது. அதே தான் ஏகேல முடிஞ்சிருச்சு. GBU God bless you. கோட்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. தலை டீமே அப்படி சூப்பரா இருந்தது. ஓவராலா என்னைக்கு இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க? 10க்கு மேலே கொடுக்கலாம். இல்லை பில்டப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்குது ப்ரோ. நான் இல்லைன்னு சொல்ல. அது கூஸ் பம்ஸாக தானே இருக்குது. எல்லாம் ஓவர் டோஸாக போன மாதிரிலாம் எந்த பில்டப்ஸும் வைக்கல. இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இது ஃபேன் பாய் சம்பவம். இது ஒரு ஃபேனுக்காக எடுத்த படம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்க முடியும். விஜயோட டைலாக் அஜித் பேசியிருக்குன்னு சொன்னாங்க. வேணாங்க, அது வேணாம். ஜென்ரல் ஆடியன்ஸ் அவுட் ப்ரோ. ஆனால் தலை ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. HD வந்துருச்சுன்னு சொல்லி வீட்லையும் பார்த்துடாதீங்க. தயவு செய்து இந்த படத்தை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா தேட்டர் மெட்டீரியல். மார்க்கெண்டில் கதை இருந்ததா? இல்லை மார்க்கெண்டில் கதை இருந்ததா? அது ஒன்றும் நல்லா தான் இருந்துச்சு. அஜித் ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு பரவாயில்லைங்கண்ணா. இது நிறைய பேர் இந்த கார்ட்டூன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, படம் கொஞ்சம் விஜய் படத்தை கம்பேர் பண்ணது இது கொஞ்சம் கேவலமா இருக்கு. லாஸ்ட் மூவியோட அஜித் மூவி எப்படி இருந்துச்சு? அது நல்லா இருக்கு. விடாமுயற்சியோட இது நல்லா இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம்ல வர ட்ரெண்டிங்கான வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. ஆக்டிங் செம்ம ஆக்டிங். எப்பயும் போல இல்லாம புதுசா நடிச்சிருக்காரு. லாஸ்ட் மூவியோட இந்த மூவி எப்படி? லாஸ்ட் மூவியோட சூப்பரா இருக்கு. எல்லாம் ஒரு கலந்த கலவையா செம்மையா இருக்கு. அஜித் கம்பேக்னா அஜித் கம்பேக். படம் எல்லாம் கமர்ஷியலா இருக்கு ப்ரோ. ஒரு அஜித் ஃபேனா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு.
ஏதோ ஒரு கார்ட்டூன் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இல்ல அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். பட் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பழைய அஜித் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ, ஒரு டைம் பார்க்கலாம், நல்லா இருக்குது. குழந்தைங்க ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம், நல்லா பிடிச்சிருக்கு. அஜித் சார் வந்து ஆமா ப்ரோ, சூப்பர். அஜித் சார் ஆக்டிங்ல எப்படி இருக்கு? பக்கா. மூவி என்ன மாதிரி கொண்டு போயிருக்காங்க? இந்த மாதிரி நல்லா கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு. படம் தரமா இருக்கு ப்ரோ. 3ஆவது டைம் பாக்குறேன். தலைக்கோசரமே வந்திருக்கேன். படம் தலை ஃபேன், தீவிர தலை ஃபேன். தலைக்கா சூப்பரா கொடுத்துருக்காரு. செமைட்டு. ஆக்டிங்லாம் சூப்பர். ஆக்ஷன் சீன்ஸ் அதிகமா இல்ல, நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். கடவுளே அஜித் தான். சூப்பரா இருக்கு. அஜித் சார் ஆக்டிங்ல எப்படி இருக்கு? தலைனா சும்மாவா? படம் நல்லா இருக்கு. ரெண்டா டைம் வரணும். அஜித் சார் ஆக்டிங்ல எப்படி இருக்கு? நல்லா தானே இருந்துச்சு. என்ன மாதிரி ஜோனல் எடுத்திருக்காங்க படத்தை? படம் வந்து நிறைய கெட்டப்ல எடுத்துருக்காங்கண்ணா. தீனா மாதிரி வர கேரக்டர் தான் நல்லா இருக்கு. அப்புறம் லாஸ்ட் சீன் அந்த ஒரு இது வரும், அது ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அர்ஜுன் தான் அவர் டபுள் ஆக்ட் கொடுத்துருக்காரு. வில்லன்கள் எல்லாம் கொஞ்சம் ஹெவியா காட்டியிருக்காங்கண்ணா. அஜித் தான் பயங்கரமா காட்டியிருக்காங்க. ஜிவி சாங்ஸ் அது நல்லா இருக்குண்ணா. ஓல்டு சாங் நல்லா இருக்கு. ரெண்டுமே அவர் கொடுத்த 2 சாங் நல்லா இருக்கு. அதோட அஜித்துக்கு நான் பயங்கரமா இருக்குண்ணா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம். பாட்டு மட்டும்தான், பாட்டுனாலும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. அஜித் சார் ஆக்டிங்ல எப்படி? அதெல்லாம் சூப்பர். இளையராஜா பாட்டு பழைய காலத்து பாட்டு எல்லாமே சூப்பர். அதனாலதான் தியேட்டர்ல உட்கார முடியுது. படம் எப்படி இருக்கு? படம் நான் தலை ஃபேன் ப்ரோ. படம் எப்பயுமே சூப்பரா தான் இருக்கும். இன்னும் 2 நிமிஷம் பேசிருப்பாங்க. அஜித் சார் ஆக்டிங்ல எப்படி இருக்கு? ஆக்டிங் வேற லெவல் மாசா இருந்துச்சு. இது தலை கெத்துக்காகவே படம் பார்க்கலாம் ப்ரோ. என்ன மாதிரி ஜோனல் எடுத்திருக்காங்க படம்? படம் வந்து ஃபேன்ஸ்க்காக தான் எடுத்திருக்காங்க. மெயின் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸ்க்காக தான் எடுத்திருக்காங்க. தலையோட ஆக்டிங் இந்த ஏஜ்ல அவர் இந்த மாதிரி ஆக்ட் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. படத்துல ஏதோ ஒரு சீன் மாசா இருக்கணும், ஆனா படமே மாசு. சூப்பர். அர்ஜுன் தாஸ் ஆக்டிங் வந்து எப்படின்னா அதுதான் வந்து தலையோட ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அர்ஜுன் தாஸோட ஆக்டிங் இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல எப்படி இருக்கு? மியூசிக் வந்து அவர் வந்து இன்னும் சொல்ல போனா 2-3 பாட்டு மட்டும் தான் அவரு படத்தெல்லாம் போட்டிருக்காரு. மீதி எல்லாமே பழைய பாட்டு தான், காப்பிரைட்ஸ் வாங்கி தான் போட்டிருக்காரு. நல்லா இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? படம் நல்லா கடைசி சூப்பரா இருக்கு ப்ரோ. படத்துல செகண்ட் ஹாஃப்க்கு மேல ஒரு ட்விஸ்ட் எல்லாம் பங்கமா போட்டாருங்க. வேற லெவல்ல இருக்கு. அஜித் சார் ப்ரோ, நீங்க 2 நிமிஷம் பேசிருப்பாங்க ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அல்டிமேட்டா இருந்துச்சு ப்ரோ. ஆனா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா பங்கம் பண்ணிட்டாரு. அஞ்சான் 2 மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ப்ரோ, அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லாதான் இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்குங்க. அஜித் சார் ஆக்டிங்ல எப்படி இருக்கு? அஜித் சார் ஒவ்வொரு சீனையும் அப்படியே ரசிக்க வைக்கிறாரு. டிஃபரண்டான காஸ்டியூம் வந்திருக்காங்க. என்ன மாதிரி இருக்கு? அதாவது மற்ற படத்துல ஏதோ ஒரு சீன் தான் பார்ப்போம். இது படம் ஃபுல்லாவே அவரை ரசிச்சுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. அஜித்தே கடவுளே. இது அர்ஜுன் தாஸ் வந்து அடிச்சிருக்காரு, டபுள் ஆக்ட் கொடுத்திருக்காரு. அவரோட வில்லன் ரோல் ஏங்க அதெல்லாம் என்ன, அஜித் அவ்வளவுதான். அவரை பார்த்துக்கிட்டே இருந்தோம் 2.5 மணி நேரம். நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. அஜித் சார் ஆக்டிங்ல எப்படி இருக்கு? வேற லெவலுங்க. இதுல என்ன சொல்றது இருக்கு? வீக்கெண்ட ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கு அந்த படம். கண்டிப்பா. உண்மையை சொல்ல நல்லா இல்லன்னு கண்டிப்பா சொல்றேன். அஜித் சார் ஆக்டிங்ல எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. அஜித் சார் ஆக்டிங்ல எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணி பாத்தீங்களா? செம்மையா இருந்தது. தலை ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. செம்ம மாஸ், வேற லெவல். அவரோட ஆக்டிங்லாம் இந்த வயசுல எப்படி இருக்கு? வயசுக்கும் ஆக்டிங்க்கும் சம்மந்தமே இல்லை. சொல்லப்போனா இந்த வயசுலயும் இப்படி நடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு, அதான் சொல்றேன்ல, வேற லெவல்ல இந்த டைம் வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப ஒரு லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பில்லா மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. மாஸ் படம். காட் பிளஸ் யூ மாமே. அஜித் சார் ஆக்டிங்ல எப்படி இருக்கு? நல்ல ஒரு மாசா எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பெரிய மாசா எடுத்திருக்காங்க. அஜித் சாரை புதுசா பார்த்த மாதிரி இருக்கு. பழைய அஜித் சார் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எடுத்திருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காரு. எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆக்சுவலி அவர் எப்பயுமே எப்பயுமே எங்க தலை தான். அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காரு. டபுள் ஆக்டிங்ல எப்படி இருக்கு? இல்ல ஆக்சுவலி அஜித் சாருக்கு ஈக்குவலா அர்ஜுன் தாஸை போட்டது வந்து நல்லா இருக்கு. அது டபுள் ஆக்ஷன். அவரோட வாய்ஸ், அஜித் சார் வாய்ஸுக்கு அவர் வாய்ஸ் வித்தியாசம் இல்லாம அதுக்கு ஈக்குவலா கொடுத்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. அஜித்தையும் சிம்ரனையும் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்து நல்லா இருக்கு. அவங்க த்ரிஷா அஜித் அந்த காம்போ நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஜிபிக்யூவா இருந்துச்சு. அஜித் சார் ஆக்டிங்ல எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு, மாசா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் எப்படி இருக்கு? ஃபுல்லா பீட் சவுண்ட் செம்மையா இருக்கு. பேக்ரவுண்ட் சவுண்ட் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. பட் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நார்மலா மூவி பார்க்க வந்து, பட் படம் வேற லெவலா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகேவா, பட் நல்லா பண்ணிருக்காங்க எல்லாம். பட் மூவி ஓவராலா வேற லெவலா இருந்துச்சு. ஒன்ஸ் மோர் கூட பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. தனியா வந்து மாட்டிக்கிட்டியடா.
கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கலா தான் வரும்.